hello, welcome to Max class. நம்ம யூனிட் 1 செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். வருமா டுடே we going to see about example 1.27. இந்த எக்ஸாம்பிள் 1.27 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் let f and g be the two functions அப்படின்னு சொல்லியிருக்காங்க from ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொன்னால் ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இட்ஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 4 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைன் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் அண்ட் எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. பார்க்கலாமா? இந்த இடத்துல வருமா 1.27 ப்ராப்ளம். f of x they defined 3x minus 4. g of x they defined x square plus 3. okay, g composite function of f எல்லா ஃபங்க்ஷனும் எக்ஸில் தான் இருக்கனால எக்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. g of f of x, f of x என்ன 3x minus 4. இங்கே 3x minus 4 அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? நெக்ஸ்ட் இது g ஆஃப் x உடைய கான்செப்ட்ல இருக்கு. g ஆஃப் x பாருங்க, உள்ள xன்னு இருந்தா என்ன பண்ண சொல்றாங்க, ஸ்கொயர் பண்ணணும் பிளஸ் 3 எழுதணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதனால உள்ள என்ன இருக்கோ பாருங்க, இது உள்ள இருக்கிறத எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. உள்ள எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணணும் பிளஸ் 3 போடணும்னு சொல்றாங்க. அப்ப இது உள்ள இருக்கிற டேர்ம்ஸ் மொத்தத்தையும் ஸ்கொயர் பண்ணணும் பிளஸ் 3 பாருங்க கூட 3 ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கான்செப்ட் படி தான் இங்க எழுதியிருக்காங்க. இந்த கான்செப்ட் படி தான் இங்க எழுதியிருக்கோம். இங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3x மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 3ன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இங்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் b square minus 2ab. ஓகேவா? இங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பிளஸ் 3. அப்ப 9x square plus 16 minus 2 3s are 6, 6 4s are 24. x இங்க ஆல்ரெடி இருக்க 3. ஓகேவா? இப்போ 9x ஸ்கொயர் டிகிரி ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 16 இந்த 3 ஜாயின் பண்ணி 19 அப்படின்னு எழுதணும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 9x ஸ்கொயர் மைனஸ் 24x பிளஸ் 19 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த g ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இந்த g ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கான்செப்ட் வந்துச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, உள்ள எக்ஸ்ன்னு இருந்தால் மல்டிப்ளை பை 3. எக்ஸ்ன்னு இருந்தால் 3x போடணும் மைனஸ் 4 போடணும்னு சொல்கிறாங்க. உள்ள எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 4 பண்ண சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸோடைய கான்செப்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கா. அவங்க என்ன கொடுத்தாங்க, எஃப் ஆஃப் எக்ஸு 3x மைனஸ் 4ன்னு இருக்கா. இந்த கான்செப்டில் தானே இருக்குது. உள்ள எக்ஸ்ன்னு இருந்தால் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மைனஸ் 4 போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக உள்ளே இருக்காது. உள்ளே என்ன இருக்கோ அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மைனஸ் 4 போடணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க கொடுத்துருக்க கான்செப்ட் படியே. அப்போ உள்ள 3ஆல் மல்டிப்ளை பண்ணினா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3 3s are 9 மைனஸ் 4 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5. ஓகேவாம்மா? Next,
இங்கே ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப். இரண்டு வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஜென்ரலி நாட் காமிடேட்டிவ், அதாவது ஈக்குவலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப் காம்போசிட் ஃபங்க்ஷன் ஜியும் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷனும் எஃப்பும் எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயே பார்க்கலாம். இங்கே வேறு எலமெண்ட் இருக்குது, இங்கே வேறு எலமெண்ட் இருக்கா, வேறு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இப்போ இதுலேருந்தே தெரியுது இது ரெண்டும் என்னது நாட் ஈக்குவல் அப்படின்றது. ஓகே, இங்கே ஒரு தீரம் கொடுத்துருக்காங்க 1.2. இந்த தீரம் 1.2 என்ன சொல்கிறாங்க அப்புறமா எஃப்ன்ற ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. ஏலேருந்து பி, ஏன்றது டொமைன், பின்றது கோடொமைன். ஓகேவா. நெக்ஸ்ட் ஜி அனதர் ஃபங்க்ஷன் பி டு சி, பிலேருந்து சி. இந்த டூ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஜின்ற ஃபங்க்ஷனை பிலேருந்து சி டிஃபைன் பண்ணுறாங்க, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் ஏலேருந்து பி டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேவா. இஃப் எஃப் அண்ட் ஜி ஆர் 1:1, எஃப்பும் ஜியும் 1:1 ஃபங்க்ஷனாக இருந்தா தென் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்பும் 1:1 அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்பும் ஜியும் 1:1 இருந்தால் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்பும் 1:1. ஃபர்ஸ்ட் 1:1 என்ன? Every element in the domain should have different images in codomain. அதான் என்னது 1:1. ஃபார் எக்ஸாம்பிள் 1:1க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஏபிசி டின்னு எலமெண்ட் இருக்கு, இங்கே 1 2 3ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. 1க்கு ஒரு இமேஜ், 2க்கு ஒரு இமேஜ், 3க்கு ஒரு இமேஜ். வேறு வேறு எலமெண்ட்டுக்கு வேறு வேறு இமேஜஸ் இருக்கணும். அதுதான் என்னது 1:1 அப்படின்னு சொல்கிறோம். இது டொமைன், இது கோடொமைன். ஓகேவா. அப்போ 1:1 என்னன்னு உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் இமேஜஸ், டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கணும். ஓகேவா. சரி, அப்போ இதனுடைய ப்ரூஃப் வந்து 1:1 கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது 1:1க்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸும் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கணும். இது நாட் ஈக்குவல்னா இங்கேயும் நாட் ஈக்குவலாக இருக்கணும். ஆர் எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருந்தால் இங்கேயும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே நாட் ஈக்குவல்னா இங்கேயும் நாட் ஈக்குவல்னு இருக்கணும். இது ஒரு கான்செப்ட் 1:1க்கு. ஓகேவா. இது ஈக்குவல், அது நாட் ஈக்குவல்னா 1:1 கிடையாது. ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் 1:1 சொல்லலாம். அந்த கான்செப்ட் படி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், எஃப் இஸ் 1:1 சொல்கிறாங்க. எப்போ சொல்லலாம்? எஃப் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் ஒய்யும் நாட் ஈக்குவலாக இருந்தால். அப்போ ஜி இஸ் 1:1 அப்படின்னும் போது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஒய். இப்போ இங்கேயும் பாருங்க, எஃப்பும் ஜியும் 1:1. அப்போ ஜி காம்போசிட் ஃபங்க்ஷனும் 1:1. இந்த தீரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.28. இந்த 1.28 பாருங்க. Show that the statement if f and g composite function of f are 1:1, f g composite function of f 1:1 அப்படின்னோ then g is 1:1 is not true. இப்போ f 1:1 இருக்கலாம், g காம்போசிட் ஃபங்க்ஷனும் 1:1 இருக்கலாம். ஆனால் g மட்டும், ஜின்ற ஃபங்க்ஷன் மட்டும் 1:1 இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் இருக்கலாம், ஆனால் g is 1:1 is not true. g வந்து 1:1 இருக்கும் அப்படின்றது உண்மை இல்லை அப்படின்றாங்க. ப்ரூவ் பண்ணலாமா? இங்கே ஒரு டயக்ராம் மூலயமா அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸு ஒய், இதுலேருந்து ஃபங்க்ஷன் எஃப், ஏபின்னு ரெண்டு எலமெண்ட் இருக்கு. ஏவோட இமேஜ் வந்து எக்ஸு, பியோட இமேஜ் வந்து ஒய்ன்னு இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒய்லேருந்து இசட் ஜின்ற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க.
எக்ஸ்ன்ற எலமெண்டோட இமேஜ் பி, ஒய்ன்ற இமேஜுக்கு சரி ஒய்க்கு இங்கே கியூன்ற இமேஜ் இருக்கு. ஓகேவா? இசட்டுக்கும் இமேஜ் என்ன இருக்கு? கியூ. இப்போ இது 1 to 1னா ஏக்கு ஒரு இமேஜ் எக்ஸ், பிக்கு ஒரு இமேஜ் ஒய் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ எஃப் வந்து 1 to 1னா இங்கே ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப், இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட். ஏக்கு இங்கே பின்னு வருது 1, பிக்கு கியூன்னு வருது 1. அப்போ எஃப் 1 to 1, ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் 1 to 1. ஆனால் ஜின்னு மட்டும் தனியாக பார்க்கும்போது இங்கே பாருங்க, எக்ஸுக்கு இமேஜ் பி, ஒய்க்கும் இமேஜ் கியூ, இசட்டுக்கும் இமேஜ் கியூ. ஒய்க்கும் இமேஜ் கியூ வருது, இசட்டுக்கும் இமேஜ் கியூ வருது. அப்போ 2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் வர்றதுனால ஜின்றது 1 to 1 இல்லை. அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் அதுவே இங்கே அதே டயக்ராமே இங்கே நான் உங்களுக்கு எடுத்து எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் ஏக்கு எக்ஸ்ன்ற ஒரு இமேஜ் இருக்கு, எஃப் ஆஃப் பிக்கு ஒய் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இது என்ன பேர்? ஜி. ஜி ஆஃப் எக்ஸுக்கு பி, ஜி ஆஃப் ஒய்க்கு கியூ, ஜி ஆஃப் இசட்டுக்கும் கியூ. ரெண்டுத்துக்கும் பேர் ஜி ஆஃப் ஒய்க்கும் கியூ இருக்கு, ஜி ஆஃப் இசட்டுக்கும் கியூ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப் ஏன்னு சொல்லும்போது ஏக்கு என்ன வருது? பி. பாருங்க, பி ரிசல்ட்டா வருதா? அதே போல பிக்கு பாருங்க ரிசல்ட் ஒய், ஒய்ல இருந்து கியூ, கியூ வருதா? அப்போ ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்னும் போது ஏக்கு பி, பிக்கு கியூ அப்படின்னு கிடைக்குது. இதே டயக்ராம்ல எஃப்பும் ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன், இந்த ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட். அப்போ 1 to 1 சொல்லலாம். ஏன் 1 to 1? ஏக்கு வேற இமேஜ், பிக்கு வேற இமேஜ். அப்போ ஜி காம்போசிட் ஃபங்க்ஷன் 1 to 1 சொல்லலாம். எஃப் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் இல்லாத இது மட்டும் பாத்தீங்கன்னா ஏக்கு இமேஜ் எக்ஸ், பிக்கு இமேஜ் ஒய். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கிறதுனால எஃப்பும் 1 to 1. பட் ஜின்றது இந்த செகண்டும் தேர்டும். செகண்ட் அண்ட் தேர்ட் பார்க்கும்போது எக்ஸுக்கு ஒரு இமேஜ், ஒய்க்கு வந்து கியூ, இசட்டுக்கும் கியூ. 2 எலமெண்ட்டுக்கு ஒரே இமேஜ் இருக்கிறதுனால இந்த ஜி இஸ் நாட் 1 to 1ன்னு சொல்றோம். ஓகேவா? பிகாஸ் ரீசன் பாருங்க, ஒய்க்கு இமேஜ் கியூ, இசட்டுக்கும் இமேஜ் கியூ. ஓகேவா? ஓகேம்மா, இப்போ 2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துரும். எக்ஸாம்பிள் 1.27 and 1.28. இன்னும் ஒரு 1 or 2 டைம்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. எப்படி வந்ததுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்ஸா பாருங்க, அப்பதான் புரியும். ஓகேவா? தேங்க்யூம்மா.